அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்மீஸ் ஸ்பெஷல் மோலேசா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கு நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன். இது 1 ஹவர் அப்படி இல்லைனா 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். 1 மணி நேரமே போதுமானது. அது ஊறுற டைமுக்குள்ளே நான் இந்த மாதிரி பாகு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சர்க்கரையை நல்லா நுணுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சால் போதுமானது. இதே மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் தூசி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி இதை ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ நான் இதை ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது 1 ஹவருக்கு அப்புறமா இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படிங்கிறப்ப இடியப்ப மாவு இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் செய்யலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம எந்த கப்பால் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 1 பிஞ்ச் சால்ட்டையுமே நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். இது நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி கிண்டிக்கிட்டே தான் நீங்கள் மாவு ஊற்றணும். அப்போ லம்ஸ் இல்லாமல் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி கிண்டிக்கிட்டே நான் இப்போ மாவு எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிங்க்கை கண்டிப்பாக இந்த வெயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறுக்கு நல்லா குளுமையாக இருக்கும். சர்க்கரை பிடிக்காதவங்க கூட இதை குடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சர்க்கரையோட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அப்படியே இது பண்ணணும். இதை பார்க்குறதுக்கு அப்படியே வானத்தில் இருக்க மேகம் போலவே வரும். அந்த அளவுக்கு அழகாக ஸ்மூத்தாக இருக்கும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே கொட்டாமல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. கொட்டணும், ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஐஸ் வாட்டர் 1 பாட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அது கூடவே ஐஸ் க்யூப்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம அரிசி மாவு பண்ணணும் இல்லையா, ரெடி பண்ணணும் இல்லையா, அதில் ரைஸ் ட்ராப்ஸ் ஈஸியாக உழுகும். அப்போ செட் ஆகும். அதனால் நல்லா வாட்ரு நல்லா கூலாக வச்சுக்கலாம். நீங்கள் ஐஸ் வாட்டர் விட்டாக்கிட்டிக்கும் பரவாயில்ல, நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஒரு சீனாப்பை எடுத்துக்கிறேன். நாங்கள் இது சீனாப்போன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதேமாரி பண்ணுறப்ப ரைஸ் ட்ராப்ஸ் மாதிரி விழுகும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். நான் கடைசியாக எடுத்தும் காட்டுறேன். இதே மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப டைம் ஆகும். என்கிட்ட இதிலே பெருசு இருக்குது. நான் இதை வச்சு பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இதை மாதிரி பெருசு இல்லை, டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த முறுக்கு பிடிவோம் இல்லையா, உரல் இடியப்பெல்லாம் மேக் பண்ணுவோம்ல, அதில் போட்டுட்டு நீங்கள் அதை புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை வெட்டி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். நீங்கள் வீடியோக்காக பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணணும். வீட்டுக்காக பண்ணும்போது அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் முறுக்கு உரலில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப ரைஸ் ட்ராப்ஸ் விழுகும். இப்போ எல்லா மேட்லேயும் நான் ரைஸ் ட்ராப்ஸ் மேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வீடியோவில் இது கிளியராக தெரியாது. நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும் ரைஸ் ட்ராப்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் திக்கான தேங்காய் பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆக போகுது. இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரைஸ் ட்ராப்ஸு, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பாதாம் பிசின் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் மார்னிங்கே. அதில் 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இதில் பாதாம் பிசின் ஆட் பண்ண மாதிரி எதுவுமே வந்து தெரியாது. உங்கள் கிட்ஸ் சாப்பிடாட்டி கூட பாதாம் பிசின் ஆட் பண்ண தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு தேவையில்லை. அதில் எதுவுமே தெரியாது. அண்ட் தென் ஃபைனலி நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சிரப், அதை சர்க்கரை பாகு இருக்குல்ல, அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டெலிஷியஸான மோலிசா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு சுகர் சிரப் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.